எக்ஸ்ட்ரா காஸ்ட் அண்ட் க்ரூ இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. திரு விஜய் சேதுபதி அவர்களின் 50வது திரைப்படம். நல்ல ஒரு பலமான கைதட்டல் கொடுத்துட்டாங்க. எல்லாருமே குரங்கு பொம்மை பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரியான ஒரு அட்டகாசமான திரைப்படத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்ம மக்கள் செல்வன் அவர்களின் 50வது திரைப்படத்தை இயக்கியிருக்காரு திரு நிதிலன் அவர்கள். தி ஸ்டார் ஆஃப் டுடே. Put your hands together and welcome the director, Nitin Swaminathan அவர்கள். And ever gorgeous Mamta ma'am, thank you so much for your presence. And always நம்ம எல்லாருமே வந்து ஹிந்தி சினிமா ஒருத்தருக்காக பார்க்க ஆரம்பிச்சிருப்போம். அந்த ஒருத்தர்ல always the man in place, திரு அனுராக் கஷ்யப் அவர்கள். Thank you so much and thanks for your presence. We are looking forward for more movies. Thanks a lot. So இப்போ director will go for the questions. I request the media to incline your questions only towards the movie. And let us limit it to only 4-5 questions. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒரு விஷயத்தில் புதுசாக இறங்கும்போது அப்போ நடக்கிற லேர்னிங் வந்து ரொம்ப கான்ஷியஸ் இருக்கும். நமக்கு தெரியாதுன்னு ரொம்ப தெளிவாக தெரியும். அதே ஒரு ப்ரொஃபஷனல் கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் இருக்குது, அது ஒரு சப்கான்ஷியஸ் நடக்குது. இதோட வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, அதுவாக நடக்கிறது. அது இதுதான் கற்றுக்கிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம், ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் அது பர்டிகுலர் பண்ணி இதுதான் இத்தனை பாயிண்ட் சொல்ல முடியும். ஆரம்பத்தில் இருந்ததுதான் ஞாபகத்தில் இருக்கும். எனக்கு தெரியாத சின்ன விஷயம், கேமரா முன்னாடி எப்படி நிற்கணும், கண்டினியூட்டி எப்படி பார்க்கணும், ஒரு ஆக்ஷன் கண்டினியூட்டி எப்படி மனசில் வச்சுக்கணும், ஒரு டயலாக் எப்படி சொல்லணும், லைட்டிங் எப்படி ஃபேவர் பண்ணணும், கோ ஆக்டரோட ரிதமோட எப்படி மேட்ச் பண்ணணும், இப்படி நிறையா இருக்கிறது. அதெல்லாம் ரொம்ப கான்ஷியஸில் இருக்குது. கதைகளை படிக்கிறது எப்படி, ஒரு சீன் டிஸ்கிரிப்ஷனாக என்னது, மூட்னா என்னது, ஒரு சீன் எங்கே நடக்குது, ஒவ்வொரு சீனையும் ஒரு டேரக்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, நம்ம நடிக்கும்போது மனசில் என்ன உணர்றோம், அவன் உணர்ந்தது முகத்தில் எவ்வளோ தெரியுது, இப்படின்னு நிறையா இருக்குது. இது ஒரு ஸ்டேஜஸாக ஒன்று புரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலுக்கும் இருக்கும். இப்போ நான் ஒருவேளை நான் மூட்டை தூக்குறேன், இல்லை டெலிவரி பாயாக இருக்கிறேன், ஷெஃபாக இருக்கிறேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுப்போம் இல்லையா. நெருப்பில் சுடுறதோ சுடாமல் இருக்கிறது எப்படி, ட்ரெஸ்ஸில் அழுப்பாமல் இருக்கிறது எப்படி, இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி, ஒரே டேஸ்ட் மெயின்டைன் பண்ணுறது எப்படி, நிறையா இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஒரு கெரியரை, ஒரு ப்ரொஃபஷனை வந்து ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப கான்ஷியஸாக லேர்ன் பண்ணுறது. பட் அதே நீங்கள் ரொம்ப நாள் இருந்ததுக்கப்புறம் நிறைய பேர்ட்டு கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக லேர்ன் பண்ணுறது. அது சப்கான்ஷியஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம அடாப்டபுளாக இருக்கணும். நம்ம வந்து எனக்கு தெரியும்னு நினச்சிட்டு ஒரு செட்டுக்கு போனால் அங்கே வந்து சர்வே ஆகிறது கஷ்டம். நம்ம எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு இங்கே போகிறேன், இது கதை புதுசு, இவரை சந்திக்க போகிறேன், அவர் என்ன சொல்ல வராரோ அதை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு அதுக்கு ரெடி ஆகிட்டு போகணும். முக்கியமாக காதை ஓப்பன் பண்ணிட்டு போகணும், வாயை க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ அதனால் தட் யூ லேர்ன் மோர். தட்ஸ் வாட் ஐ பிலீவ். நீங்கள் சொல்லுங்கள். நிறைய கேள்விக்கு இந்த பதில் அடங்கியிருக்கு. அப்படியா சார்? தேங்க்யூ சார். அம்மா என்ன ஒருத்தர் பாராட்டினாரு, ஒரு 10 சந்தோஷம். நீங்களாம் சொல்லணும், அதை பதில் நல்லா இருந்ததுன்னா அது நீங்கள் சொல்ல ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். எதில் நீங்கள் நேரத்தை மிச்சம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன். இல்லை இது மனப்பாடம் பண்ணி கொடுத்து பாராட்டுகள் தாராளமாக கொடுக்கலாம். நல்ல ஒரு பலமான கைத்தட்டல் இன்னொரு முறை. இல்லை இந்த ரெக்கமெண்டேஷன் பார்க்குறீங்க. அவர் பண்ணதை நீங்கள் கட் பண்ணாமல் இருந்தால் போதுமானது. நீங்கள் பேசுங்க. எல்லாருக்கும் வணங்க. இல்லை இப்போ விஜய் சேதுபதி உங்கள்கிட்ட என்ன கற்றுக்கிட்டாருன்னு கேட்டாங்க. அதே மாதிரி 50 படம் பண்ண விஜய் சேதுபதிக்கிட்ட பிறந்து போங்க பண்ண நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? நிறைய கற்றுக்கிட்டேன். நிறைய இருக்கு. இந்த விஷயம் தான் பர்டிகுலராக சொல்லிட்டு ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்காது. எனக்கு மட்டும் இல்லை, சில சினிமா மேக்கர்கள் தேவைப்படும் நினைக்கலாம். எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு தேவைப்படலான்னு தோணுது. எனக்கு ஒரு நடிகர் வந்து நடிக்கும்போது எனக்கு இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் திரும்பணும், இது மட்டும் தான் பேசணும், அது இந்த மீட்டில் தான் பேசணும், அப்படி ரொம்ப இருக்கணுன்ற எண்ணம் முன்னாடி இருந்தது. இப்போதான் அதான் டைரக்ஷன் அப்படின்னு. ஆனால் அண்ணன்கிட்ட வந்த போதுதான் தெரியுது, அது வந்து எனக்கு விஷயத்த நான் கொடுப்பேன். எனக்கு ஒன்று அவர் ஒன்று கொடுப்பாரு. அப்போ நம்ம நினச்சிட்டு போல இந்த மாரி வேணும். அதுலேருந்து வேற ஒரு லெவல் போக ஆரம்பிச்சது. அப்போது ஃப்ரீயாக கூட விட்டுருணும். நம்மக்கிட்ட எங்கிட்ட அரிசி இருக்குது, அவர்கிட்ட பருப்பு இருக்குது, அவர்கிட்ட எண்ணெய் இருக்குது, புளி இருக்குது, சேர்ந்து ஒரு சமையல் செய்வோம். அந்த மாதிரி
அந்த எல்லாத்தையும் கொடுத்துடணும். இதெல்லாம் பண்ணி கொடுங்க என்ன அப்படின்னு சொன்னால் அந்த மீட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் இது வேணும்னு தப்பாக இருக்குது இல்லை, நீங்கள் சொல்லும் போது எல்லாத்தையும் இது பண்ணுங்க, எல்லாம் என்ன இதுதான் இருக்குது இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னா ஒரு நம்ம நினைச்சோம் இல்லையா, அந்த மீட்டர் வந்து ஒரு 100% போய் வேற ஒன்று நிற்கும், வேற ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், வேற ஒரு டைமென்ஷன் இருக்கும், அது ஃபுல்லாக தாண்டி ஒன்று இருக்கும். அப்போது அந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக நான் கற்றுக்கிட்டேன். அது முக்கியம் என்கிட்ட முடியல. நட்டி சார் ஆமாம் எல்லாம் அது வரை சொல்லுவாங்க இல்லை, அவர் என்ன சொன்னதை அவர் ஞாபகப்படுத்தும். அனுராக் சார் அந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லார்ட்டையும் கற்றுக்கிட்டேன். அனுராக் சார்கிட்ட கற்றுக்கிட்டது நான் வந்து அது இந்த படத்தில் இல்லை, அவர் படம் பண்ண ஆரம்பிச்சதுலேயே கதை. ஏன்னா அவர் படம் பார்த்தா நான் படம் பண்ண வந்திருக்கேன், அவர் படம் பார்த்தா கற்றுக்கிட்டு இருக்கேன். அவர் படத்தில் என் பேர் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவர் தான் என் குரு. வெற்றி சார் என் குரு, சார் குரு, நிறைய குருக்கள் இருக்காங்க. அதனால் வந்து நிறைய கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ. சார் வணக்கம். கமல் கேவிஎல், கேப்டன் டிவி, தினக்குரல் தொலைக்காட்சி. சார் ரொம்ப சந்தோஷம். சாருக்கு தான் கொஸ்டின். 50 படம் சார் விஜய் சேதுபதி சார். ஒவ்வொரு படத்துலேயும் ஒவ்வொரு விதமாக அவங்களை பார்க்கலாம். சொல்கிறாங்க தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு படத்துலையும் உங்களை ஒவ்வொரு விதமாக பார்க்கலாம் சார். கேட்டீங்களா? எல்லாரும் போய் சேர்த்து. ஆமாம் சார். கமல் கேவிஎல், கேப்டன் தொலைக்காட்சி, தமிழக குரல் தொலைக்காட்சியிலேருந்து விஜய் சார்ட்டு தான் கொஸ்டின். ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு மாதிரியும் நீங்கள் நடிப்பீங்க சார். இந்த 50 வருஷம் இந்த ஜானி 50 படத்துடைய ஜானி எப்படி நினைக்கிறீங்க? இந்த படம் பார்க்குறதுக்கே ஒரு கிராமத்துடைய தோற்றமும் ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுது. சாரை நான் பல இதில் பார்த்துருக்கேன். முதல் சாரை சந்திக்கிறேன், சந்தோஷம். இந்த படம் மிக வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள். அது இல்லாமல் உங்களுடைய புதல்வரும் இப்போ தமிழ் திரையுலகில் வந்திருக்காரு, மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் நடிக்கும்போது ஒவ்வொரு விதமான கேரக்டர் இது பண்ணும்போது உங்கள் மனசில் எது முதல்ல பதியுது? அந்த கேரக்டராக அந்த டைரக்டர் மனசை வந்து சந்தோஷப்படுத்தணும், தமிழக மக்களுடைய பார்வைக்கு நல்ல விதமாக கருத்துக்களை சொல்லணும்னு சொல்லிட்டு எந்த விஷயம் உங்கள் மனசில் முக்கியமாக வரும்? தேங்க்ஸ் சார். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த எண்ணமும் இல்லை சார். ஆக்சுவலாக வந்து ஒரு கதையை கேட்கும்போது அந்த கதை ஏதோ ஒரு வகையில் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவோம். ஏன்னா சினிமா என்பது கலை, அதை விட அது தொழில், அது பணம் இன்வெஸ்ட் பண்ணப்படுது. அப்போது நம்ம ஒரு படம் பண்ணோன்னா அது மக்களுக்கெல்லாம் பிடிச்சி அவங்க வந்து பார்த்து அந்த படத்தை ரசித்து கொண்டாடுவாங்க. அது மூலமாக என்னோடய தயாரிப்பாளருக்கு வருமானம் வருங்கிற போல நம்பணும், அந்த கதை செய்யணும். அப்புறம் மக்களுக்கு பிடிக்கிற படம்னா மக்கள் இன்னைக்கு அவங்களோட எத்திக்ஸ், லைஃபோட எத்திக்ஸ் என்ன, எது ஏற்றுப்பாங்க, எது அவங்களுக்கு பிடிச்சது, எது பிடிக்காது, எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு பேசிக்காக ஒரு சென்ஸ் இருக்குது. நம்ம வீடு தானே, எல்லா வீடும் நம்ம வீட்டில் எப்படி ஒரு குடும்பம் இருக்கும், அதுதான் எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது. இந்த குடும்பங்கள் சேர்ந்து தான் சொசைட்டி இல்லையா? ஸோ அது நமக்குண்டான எத்திக்ஸு, நமக்குண்டான லாஜிக்ஸு, நமக்குண்டான சென்சிபிலிட்டி, நமக்குண்டான எமோஷன்ஸ் நம்மளை அதை தொடும்போது நம்மளை சார்ந்த மக்களுக்கும் அதை தொடு நம்ம கொடுப்போம். இப்போ உலகத்தில் எந்த மொழியில் எந்த படம் எடுத்தாலும் அதோட எமோஷன்ஸ் அவங்களை தொடுது இல்லையா? அதான் அதே மாதிரி இல்லைங்கிற எமோஷன்ஸ் மக்களை தொடரும், அவங்க ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும், முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, திணிக்கக்கூடாது. இது என்னுடைய ஒப்பீனியன். சில கதைகள் வந்து ஒரு 2% வந்து ஒரு 3% மக்களுக்கு கனெக்ட் ஆகலாம், மிச்சம் ஒரு 90% மக்களுக்கு கனெக்ட் ஆகாமல் போகலாம். அப்படி பண்ணுறது மாதிரி ரிஸ்க். ஸோ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி அந்த கதை இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 70-80% அதை கன்வின்ஸ் பண்ணணும் அந்த கதை. ஸோ இதெல்லாம் இருக்குதான்னு பார்த்துட்டு ஒத்துப்போம். அப்புறம் அந்த கதையை டைரக்டர் எந்த மாதிரி சொல்ல விரும்புகிறாரு, என்ன மூடில் சொல்ல விரும்புகிறாங்க, எந்த இடத்துல பொசிஷன் பண்ணுறாங்க, அதை பார்த்து அதை புரிஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு அதை கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரை நாங்கள் ஒரு முறை அச்சீவ் பண்ணுற மாதிரிலாம் தெரியாது, கன்ஃபியூஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், கிளாரிட்டிலாம் இருக்காது. ஏன்னா நானாக இருக்கும்போது கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. எனக்கு தெரியாது வேற ஒரு கதாபாத்திரம் மாறும்போது கிளாரிட்டிலாம் இருக்காது. இந்த மாதிரி இருக்கலாம். ஒரு இருட்டில் ஒரு யானையை தடவி பார்த்து யானையை தெரியாத ஒருத்தன் வாழை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம், காலை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம், தும்பிக்கையை பிடிச்சி பார்த்து ஒன்று சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கற்பனையில் ஒரு கதாபாத்திரத்தை பிடிக்கணும். அதை நீங்கள் எவ்வளோ தூரம் புரிஞ்சுக்கிறீங்களோ நாங்கள் எவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஒரு குத்து மதிப்பு ஒரு கணக்கில் போகிறது தான் சார். வணக்கம், நான் அஸ்கர் ஃப்ரம் மீடியா 7 நியூஸ். வணக்கம் சார். எனக்கு மொத்தம் 3 கேள்வி இருக்குது சார். 2 வந்து
சார்ட்ட ஒன்று, ஹீரோயின் மேடத்த ஒன்று, உங்கள்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டு. ஓகே சார், யா, உங்கள்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகேங்களா? இப்போ சார்ட்ட, டைரக்டர் சார்ட்ட ஒரு ஃபஸ்ட்டு கொஸ்டின். சார், இந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து விஜய் சேதுபதி சாரை வந்து செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஏன்னா நம்ம சார் வந்து எல்லா கதாபாத்திரத்துக்கும் செட் ஆவாப்புல, இதெல்லாம் புரிஞ்சுட்டாரு. எல்லா இதுக்கும் செட் ஆகிடுவாப்புல. அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் அது ஒன்று. மேடத்திட்ட, மேடம் நீங்கள் வந்து இந்த சாரோட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத கொஞ்சம் இது பண்ணீங்க. நான் சார்கிட்ட வந்து கடைசியாக அந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் வாங்கிக்கிறேன். இந்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் யாருக்கு? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சார். எப்படி choose பண்ணீங்க சார்? இல்லை சார், சூஸ் இந்த கேரக்டருக்கு நீங்கள் வந்து ஒரு மைண்டில் வந்திருப்பீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டோரி கொண்டு வந்தோன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோரி கொண்டு வந்திருப்பீங்க. அதில் சாரை செலக்ட் பண்ணதுக்கு வந்து ரீசன்? அவரு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஒன்று நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, அந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா வருது. ஆனால் வரும்போது இனிஷியலாக நமக்கு இவர் தான் நல்லா இருக்கும்னு தோணும், அப்புறம் வேணாம்னு தோணும். அந்த ஸ்கிரிப்ட் டெவலப் ஆகும்போது இவர் வேணும் வேணாம் அப்படின்னு தோணும். பட் டைமில் வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இவர் தான் செட் ஆவார் அப்படின்னு. அந்த மாதிரி செலக்டர் தான். அதை தாண்டி ரொம்ப பிடிச்ச ஆள். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருந்தது, ஐடியா இருந்தது, நாளைக்கு டைமுக்கு அப்புறம். ஆனால் அது நமக்கு அப்ரோச் பண்ணுறதுல எங்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸு, சில விஷயங்கள் இருந்தது. என்னால் அவர்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஐ மீன் இன்எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அதெல்லாம் சேர்த்துட்டு போன ஒர்க் ஆச்சு. மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சாரோட இந்த மூவியில் நீங்கள் ஆக்ட் பண்ண? First of all, good evening to everyone. Very nice to be back at Dubai giving up another press meet. It's first of all, it's really an honor to be a part of Sir's 50th film. I've been a huge fan of his work, his selection of characters. Besides all the other actors that I have worked with in my my 18 years of my career, Sethu sir is someone whom I've always noticed picks roles which are very unique. Some of them really stand out, and they're can also be considered to be roles of risk. Might not necessarily work in the so-called commercial space which we conventionally see heroes accept. So I see him as a very respectable artist, and I think there's a part of his human aspect that seeps through his characters, which I have felt is very relatable and personable. So that trust in Sethu sir has always been there. So that being said, keeping that sort of an admiration for such a person in mind, working with him was truly a very honorable experience, because always that anticipation of someone whom you are in absolute adoration of. What is that first moment going to be like? That anticipation is very exciting. But the most beautiful thing about the human side of him is he makes you feel instantly very comfortable. Not one bit intimidating. There's nothing very heroic about him on sets. He's sitting with everybody very calmly, probably most often on a bench or a stool. And he will ask his assistant to put a chair for us, and we feel like sitting on a stool just like him. So that common man mentality, which is not even which is not only beneficial for the character that he's performing, which the common man in Maharaja, it also helps everyone else around him to kind of be in that ambience, that perfect setting. So that way I would say he made me feel absolutely comfortable. I didn't feel like I was working with someone that I'm a mad fan of for the first time. He made me feel extremely relaxed, and I totally enjoyed working with him. I mean, I really hoped we had more scenes together in the film. This is a film which speaks about, I would say, there's a little bit of vengeance, but it's emotional vengeance. And as one would say, the heroine's role in the film might not be very substantial, but there is a substantial contribution to the key casts in the film, which is Sethu sir and his daughter's role and several other characters in the film. So it was a privilege to be a part of this film. Thanks for the question. சார், உங்களோட அந்த ட்ரீட்மெண்ட் எப்போதும் என்ன சார்?
உங்களோட ட்ரீட்மெண்ட் நீங்கள் எப்போதும் கொடுக்குற முத்தம் தான் சார். அது பேர் ட்ரீட்மெண்ட். ஓகே, அது மட்டும் சார் கொஸ்டின். ஹலோ சார், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே விஷயம் எல்லாருக்கும் சேர்த்து அவர் ஒரு டைம் வாங்கிப்பாரு. நான் கூட பயந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டேன் சார். வெளியூருக்கு வந்திருக்கோம். ஹலோ சார். அவங்க ஊரில் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தெரியல அப்படின்னு. ஒரு நாள் மாதிரி வேலை பண்ண பயம் இருக்கும்ல. அது அந்த காதலும் கடந்துக்குன்னு ஒரு படம் பண்ணேன். இந்த ஹீரோயின் வந்து கதைப்படி வந்து அவங்க அப்பா அம்மாவோட நடிக்கிறதுக்கு என்ன கூப்பிடுவாங்க. என்னதான் ரவுடியாக இருந்தாலும் வந்து உங்கள் ஊரில் உங்கள் அப்பா ஆளுக்கும் சேர்த்து என்ன வெட்டிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அது மாதிரி சரி ஏதோ சொல்ல போகிறாரு போல நினச்சிட்டு. சாரி சார். பரவாயில்ல சார், எவ்வளோ நிற்கிறீங்க சார்? செமையா நிற்கிறேன்ல, செமையா நிற்கிறேன்ல. ஐயோ சூப்பராக நிற்கிறீங்க. அந்த கோட்டு சட்டை அந்த டை எல்லாம் சூப்பராக சார். தேங்க்யூ சார். சார், ஆக்சுவலி மை நேம் இஸ் முகமது நஜீம். நான் வந்து தினக்குரல் அண்ட் சதர்ன் மைல்ஸ், தினக்குரல் தமிழ்நாடு இதழ், சதர்ன் மைல்ஸ் ஆங்கில நாடுகளுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் ஃபார் வளைகுடா. வணக்கம் சார். வணக்கம். என்னுடைய இணை ஆசிரியர். வணக்கம் பாரதத்துடைய இணை ஆசிரியர். ஓகே, எத்தனை பொறுப்பு சார் வச்சிருக்கீங்க? இது ஆஷன் சார். ஆமாம் சார். ஆக்சுவலி நீங்கள் ஆக்சுவலி ஒரு 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 எந்த துறையாக இருந்தாலும் அடிமட்டத்தில் வந்து மேலே வர்றவங்களுக்கு தான் அதோடைய பெயின் அது எல்லாமே தெரியும். அவங்களுடைய வலி எப்படி இருக்கும், அவங்க எப்படி கடந்து வந்த பாதைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி இருந்து இப்போ நீங்கள் முன்னாடி வந்து இன்னைக்கு மக்கள் செல்வனா நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் எங்களை ஹாட்ஸ்அப் தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. இந்த ஃபீலிங் எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? ஸ்கிரீனுக்கு பின்னாடி யாருமே தெரியாத ஒரு விஜய் சேதுபதிக்கும் இன்னைக்கு மக்கள் போற்றக்கூடிய மக்கள் செல்வனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க சார்? இதுக்கு முன்னாடி ஓகே, இதுக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு முன்னாடி பேசும்போது ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து அடிமட்டத்திலிருந்து வந்தவங்களுக்கு தான் இதோட வலியும் வேதனையும் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க. அப்படி ஒன்று கிடையாது. ஏன் அப்படி கிடையாதுன்னு சொல்லணும்னா, ரொம்ப நாளாக அந்த ஒரு டேக்லைன் இருக்கு, கஷ்டப்பட்டா அப்படி முன்னேறலாங்கிறது கிடையாது. எதுக்காக கஷ்டப்படுறீங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டா தான் முன்னேற முடியும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் முன்னேற முடியும். இல்லாட்டி வெறும்னே நான் கஷ்டப்படுறேன், நான் பட்டினியாக இருக்கேன் அப்படிங்கிறதுனாலையோ நம்ம வருத்திக்கிறதுனாலே ஒரு இடத்துல முன்னேறவே முடியாது. எதுக்காக நான் என்னை வருத்திக்கிறனோ அது என்னன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும், அது புரிஞ்சுக்கணும். மெல்ல மெல்ல அது புரிய ஆரம்பிக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவசரப்படுத்தக்கூடாது. நிறைய பேர் என் கூட அந்த நிறைய பேர் ஏன் வரலன்னு நான் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன வரனா, அவங்ககிட்ட ஒரு அவசரம் இருந்தது, ஒரு பரபரப்பு இருந்தது, காலம் போயிடுதுன்னு பயம் இருந்தது. ஆனால் தனக்கு என்ன தெரியும் தொழிலில், தான் என்ன கற்றுக்கிட்டோம், இன்னைக்கு தான் என்ன புரிஞ்சுக்கிட்டோங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அப்சர்வேஷனுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ அதனால் இங்கே பின்னாடிந்து வந்தால் கீழேருந்து வந்தால் அப்படிலாம் கிடையாது. எங்கேருந்து வந்தாலும் சரி, என்ன பண்ண விரும்புகிறோமோ அதை புரிஞ்சுக்கிறதும் அதை பிரித்து பார்க்க தெரிஞ்சதுன்னா யார் வேணால் வரலாம். இங்கே வந்து அந்த கணக்கு எதுவுமே கிடையாது சார். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு சார். ஆக்சுவலி நீங்கள் சொன்னதே எடுத்துக்கிறேங்க சார். இப்போ நீங்கள் எல்லா விதமான ரோல்லையும் நடிச்சிட்டீங்க. எங்கள் இன்னும் சொல்ல போனால் எங்கள் மீடியா ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஒரு கமன்ங்கிற மூவியில் சூப்பராக நடிச்சிங்க. இந்த இப்போ இன்னசென்ட் கேரக்டராக முருகன் என்ன சொன்னாரியா, ஸ்பிரிச்சுவல் அந்த கேரக்டர் நடிச்சிட்டீங்க. நீங்கள் இந்த கேரக்டர் தான் நடிக்க மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஃபீல் ஏதாவது வந்திருக்கா உங்களுக்கு? சார் அப்படி இல்லை. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் பார்த்த எந்த கேரக்டர் நான் எழுதலை, என் கற்பனையில் உருவாகலை. அது வேற யார் இயக்குநர்களோ எழுத்தாளர்களோ யாரோ எழுதுறாங்க. ஸோ அதனால் we actors depend on the writers and directors. So we are not responsible for the characters. அவங்க எழுதி கொண்டு வராங்க. ஸோ அது என்னோட இமேஜினேஷன்ஸில் இல்லை. ஆனால் அதுக்கு நான் பொறுப்பேற்றுக்கணும். எனக்கு வந்து சேருவதிலிருந்து எனக்கு சரின்னு படுவதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். சிறந்ததையும் எனக்கு சரின்னு படுவதை நான் தேர்ந்தெடுக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு கிடைக்கிறது வந்து ஒரு சந்தர்ப்பம் அதை ப்ளே பண்ணுறது. அதனால் அது ஸோ அப்படி வரவங்களுக்கும் இப்போ இந்த மகாராஜா எடுத்துக்கோங்களேன், இந்த கேரக்டர் இது மாதிரி பண்ணலை. ஸோ ஒவ்வொரு முறையும் இதை சர்ப்ரைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் கதாபாத்திரம் ரொம்ப குறியதாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு கற்பனையில் உருவாகம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இங்கே இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய கைரேகை புதுசோ கண்ரேகை புதுசோ அதை மாதிரி குணமும் புதுசு, பிரச்சனையும் புதுசாக நான் பார்க்குறேன். அதில் சொல்ல வேண்டிய கதைகள் நிறையா இருக்குது. அது என்றைக்குமே தீரவே தீராது, இருந்துகிட்டே இருக்கும்.
இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வரும். சூப்பர் சூப்பர். பின்னாடி சார் ஆக்சுவலி என்ன டைம் இல்லை, அதனால தான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த மகாராஜா படமும் வருகின்ற உங்களுடைய அனைத்து படங்களும் வெற்றிவாக சூட வேண்டும் என்று அனைவருடைய சார்பாக நான் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க சார். நன்றி சார். நன்றி. நீங்கள் கேட்டு உட்காந்துங்க சார். கேட்டுக்கலாம் பதில் சொல்லி முடிச்சிடுறேன். அவர் பின்னாடி இருந்து முன்னாடி வந்தது எப்படின்னு சொன்னார். நான் இன்னைக்கு காலையில் ஒரு EK 545 ஃப்ளைட்டில் வந்தோம், எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில். 2000 நவம்பர் 6 வந்து இதே போல் ஒரு எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் எக்கனாமிக் கிளாஸில் துபாயில் வேலைக்கு வந்தேன். என் பொண்ணுகிட்ட சொல்லிட்டு வந்தேன், அன்றைக்கி அப்பா வந்து குடும்பத்தை விட்டுட்டு வரேன்னு அழுதுகிட்டே வந்தேன். இன்றைக்கி அதே ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் என் பொண்ணோட என் ப்ரொமோஷன் வருவேங்கிறது வாழ்க்கையின் அதிசயங்கள் உண்டு. ஸோ வந்தவுடனே என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் வேலை பார்த்த ஆஃபீஸ்கிட்ட பேங்க் ஆஃப் பரோடா வந்தது, அங்கேயும் ஆப்ராவில் ஒரு ரவுண்டு போனோம். ஆப்போசிட்டுக்கு ஒரு இளநீ குடித்தோம். அந்த அந்த கோயில் போகிற தெரு இருக்கு இல்லையா, அந்த நித்திர வந்தாப்புல தெருக்கள் நடந்து வந்தோம். அந்த ஜியாடான ஷோரூம் ஒன்று இருக்குது மீனா பஜார் பக்கத்தில். எப்பயும் அங்கே சேல் போடுவாங்க, அதனால் மார்க் பண்ணி வச்சுருப்பேன். சம்பளத்தை சேர்த்து வச்சு அங்கே நான் டிஷர்ட் வாங்குவேன். இன்றைக்கி போய் என் டைரக்டர் நான் பிடிச்ச கடைலாம் வாங்கி கொடுத்தேன் அவனுக்கு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஒவ்வொரு கிராமையும் நான் பார்த்து செலவு பண்ணி வாழ்ந்த ஊரில் வந்து இதே கோக்கு வெண்டிங் மிஷின் முன்னாடி நின்று ஒரு கிராம செலவு பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்ச காலம்லாம் எனக்கு இருக்கு. ஒரு கிராம் போட்டு ஒரு டீம் வாங்கணும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் செல்வனாக இல்லையா, அதெல்லாம் காரணம். நான் தான் சொன்ன போல அது காரணம் இல்லை. உங்களுடைய குணத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ப்ரொஃபஷனல் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணீங்கன்னு அதை பொறுத்தா இருக்கு. ஸோ அது பர்சனல் கேரக்டர். நான் என் மகளிடம் சொல்லும்போது அப்பாவோட வாழ்க்கை அன்னைக்கு என்னவா இருந்தது, எதுக்காக நான் வந்தேன், வீட்டு வாடகை கொடுக்கறத சரி பண்ணுறது மட்டும் தான் லைஃபோட ஆம்பிஷனாக இருந்தது ஒழிய சாதிக்கிறதுலாம் ஆம்பிஷனாக இல்லை எனக்கு. அப்படி இங்கே இருக்கும்போது என் ஒய்ஃபை லவ் பண்ணேன். ஸோ அவங்க அம்மாட்ட எங்கெல்லாம் ஃபோன் பேசிட்டு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கிட்ட. இங்கே இந்த 1 ரூபா 5 தராமலாம் எப்படி இருக்குது. ஸோ அன்னைக்கு இருந்த பையன் அன்னைக்கு தெரியாது. நான் எப்படி நம்புவேன், ஒரு நாள் அதோடைய எதிர்காலத்து நிகழ்வை ஒழிச்சு வச்சிருக்கவங்ககிட்ட இந்த நாளுடைய சூட்சமோ என்னன்னு தெரியாது, அது ஃபியூச்சர் நடக்க போகிறது என்னன்னு தெரியாது. ஆனால் அதுக்குள்ளே இந்த நாளைக்குள்ளே அது இருக்குது. அன்னைக்கு நான் வந்தபோது அந்த நாளுக்குள்ளே இந்த நாள் இருந்தது. ஒரு நாள் இதே மண்ணில் இதே தெருவில் என் மகளோட பிஸ்னஸ் கிளாஸில் வருவேங்கிறது அன்னைக்கு இருந்திருக்குங்கிறது வாழ்க்கை எனக்கு சொல்லிக் கொடுக்க நான் புரிஞ்சுக்கும் போது ரொம்ப அழகாக. அதனால் நான் வாழ்க்கையை திட்டமிடுவதில் விரும்புவதில்லை, அது போகிற போக்கில் ரசிக்கிறதே ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். மூவி பற்றி எதுவும் பேசுங்க. Thank you so much. So with this, so one last question. சார் மூவி பற்றி எதுவும் பேசல. சார் பேசுங்க, கேளுங்க. Hi Anurag sir, I couldn't believe my voice till now. Like right now you are here, I'm big fan of you. I just want to ask one question. Like I always believe that you believe in writing. Okay, you always believe in the papers things. So right now to this movie, you believe in papers or he make the movie or the way he say the script to you, observe you to meet him. I don't know. I'm sure. I got into this film because Vijay, he came to Bombay, he came to my office, he told me this first narration I got from Vijay. He told me this incredible story. We were standing outside kitchen on the staircase and he told me the story. So I came to watch your film Kennedy. He came to watch Kennedy. He came to watch my film Kennedy and he also gave me an idea on Kennedy which also helped me a lot and changed the film. And then I heard his story and he told me this whole story. And then he said, we want you to play this role. And that's how I got into the film. Then I met Nithiran. And then in this sense, I love and respect and trust Vijay so much. I've seen his journey from his first film and I've been following him. And some people you trust for their choices they make. You are what you choose to do with opportunities. And there has to be a reason. I think out of the 4 films that I have done in Tamil, only one has come out. Somehow Vijay is part of all 4.
So then I went met Nithilan. Nithilan is very shy. So Nithilan is very shy. It takes time to open up. So in the beginning, luckily Vijay was there. He helped me with the language, with the performance and everything. He's such a giving actor. He's such a secure actor and a person. In the beginning, Nithilan would not say anything. No, it's not. We are not in a hurry. Are we in a hurry? It's okay, sir. See, just because of the trust he had on me, he came for me. And I never been to Mumbai. 2016, first time I met him in Chennai, ITC Chola. So he's the one first approached me for a Hindi film. That didn't happen. Director was that time Vasan Bala. That time I was doing film Vikram Veda with Maddie sir. I told him, sir, I never been to Mumbai, sir. And then I told him that, sir, in my mind I believe I will go only for my movie shoot. That's what my mind is saying. So at that time he approached me. That didn't happen. Then in 2019 I went to Mumbai. But the good feel I had is the gentleman always very good to me and he trusts me so much. I don't know, I didn't do anything for him, but he trusts me so much. He loves me so much. And this film now it's going to screen in LA also, Los Angeles. He just take this film in next level, and then the love and trust he showed both of us was so great. And thank you so much, sir. And now we did in Viduthalai 2 also he did. So that time also we had a very good time. Kennedy ரொம்ப நல்ல படம். நான் ரொம்ப ரசிச்சேன். I fell in love with that actor. Sir, what's his name, sir? Rahul Bhatt. He was so handsome, and then the story was very interesting. Now எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஒருத்தரை கூப்பிட்டு படத்தை ஒருத்தர் போட்டு காமிச்சு ஏன்னா I have huge respect for him. So he just asked my opinion. I don't know how if anybody will ask that suggestions like புதுசாக மீட் பண்ணி யார்ட்ட கேட்பான டவுட் இருந்தது. பட் நான் ஓப்பனாக சொன்னேன். And then he took it and then he put my name also in thanks God. Then immediately after as soon as I watched film, I just openly said, sir, I don't have any sense, but still whatever comes in me, I'll tell you, sir. So he took it and then he put my name in the thanks card. And some director, I think Vignesh or somebody asked me why this film was screened in Cannes. They came and asked me why Anurag sir put your name in thanks card. They asked me in Kennedy. So he's a great man. கேளுங்க சீசனா வணக்கம். வந்தது உங்களுடைய சட்டையும் உங்க முடியும் ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. நான் எஃப்சி பண்ணிட்டு இருக்கேன் இங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். அப்படினா என்னது? அப்படியே நல்லா பார்த்துட்டு இருக்கேன். பூமரன் Thank you. ஓகேண்ணா. கெட்டப் செம்மையா இருக்குண்ணா. சூப்பரா இருக்கு படத்துல. சூப்பரா இருக்கு. படத்துல இருந்து ட்ரைலர் பார்த்தேனா கொஞ்ச நேரம் செகண்ட் அது ரொம்ப நல்லா இருக்கும். சரி அவசரமா சார்? ஓகே நீங்க கேளுங்க சார், சீக்கிரம் முடிச்சிடலாம். ட்ரைலர் பார்த்தேனா லக்ஷ்மி யாரு? ஓகே வேற என்ன சார்? அதான் ட்ரைலர் பாத்தீங்களா சார்? சூப்பர் வேற லெவல். அப்படியே படத்தை பாருங்க சார். தேங்க்யூ ஸோ மச். எஸ்